வணக்கம். அமெரிக்கா கூகுளை பிரிக்குமாறு பரிந்துரைத்துள்ளது. கூகுளின் பிரபலமான குரோம் உலாவி மற்றும் ஆண்ட்ராய்டு மொபைல் செயலிகளை விற்பனை செய்யாமல் இருக்க முடியுமா? இதன் விளைவுகள் என்ன என்பதை விவரமாக பார்க்க போகின்றோம். கூகுள் உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றாக விளங்குகிறது. ஆனால் தற்போது அவர்களுக்கான எதிர்மறையான அறிவிப்புகள் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்க அரசு கூகுளின் குரோம் உலாவியை விற்பனை செய்ய திட்டமிடுகிறது. இது கூகுளின் $2 டிரில்லியன் நிறுவனத்தை முற்றிலுமாக மாற்றக்கூடிய பரிந்துரை. நீதிபதி ஆமித் பி மேத்தா கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் கூகுளின் தேடல் மோனோபோலியை சட்டவிரோதமாக காத்து வைத்துள்ளதாக தீர்ப்பளித்தார். இதன் பிறகு அமெரிக்க அரசு மற்றும் சில மாநிலங்கள் கூகுளுக்கு குரோம் விற்குமாறு அல்லது ஆண்ட்ராய்டை பிரிக்குமாறு நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளன. இந்த பரிந்துரைகள் கூகுளின் வர்த்தகத்தை முழுமையாக மாற்றும் பாதையை அமைத்துக் கொள்ளலாம். இந்த பரிந்துரைகள் கூகுளுக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தும். குரோம் உலாவி உலக அளவில் 67% சந்தையை பிடித்து நிற்கும் மிகவும் பிரபலமான உலாவி. ஆண்ட்ராய்டு செயலி 71% சந்தை பங்குடன் உலகின் மிகப்பெரிய மொபைல் சாஃப்ட்வேர் ஆகும். இந்த இரண்டு தயாரிப்புகளையும் பிரித்துவிட்டால் கூகுளின் நிலைமை பெரிதும் பாதிக்கப்படலாம். அதன் பிறகு அமெரிக்க அரசு ஆப்பிள் மற்றும் மற்ற நிறுவனங்களுடன் கூகுள் செய்துள்ள அதிபர் தேடல் இன்ஜின் ஒப்பந்தங்களையும் நிறுத்துமாறு கேட்டுள்ளது. இதன் மூலம் மற்ற தேடல் இன்ஜின்களுக்கு கூகுளின் தரவுகளையும் தேடல் முடிவுகளையும் பயன்பாட்டுக்கு தடுக்க முடியாது. இந்த பரிந்துரைகளுக்கு கூகுள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கூகுளின் உள்துறை முக்கியர் கேன் வாக்கர் இந்த பரிந்துரைகள் மிகவும் பரபரப்பானவை என்று கூறியுள்ளார். கூகுள் தமது பரிந்துரைகளை சமீபத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது. இது கூகுளின் எதிர்காலத்திற்கு ஒரு பெரும் திருப்பமாக இருக்கலாம். இந்த பரிந்துரைகள் கூகுளின் உலகளாவிய பொறுப்பு மற்றும் அவ்வப்போது அதன் வளர்ச்சியை கையாளும் அரசியல் மற்றும் சட்டமுறை பாதிப்புகளை பற்றிய கேள்விகளையும் உருவாக்கும். இந்த வழக்கு எப்படி முடியும் என்று நாம் பொறுத்திருந்து எதிர்பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.